ஜெனரலா நம்ம பசங்க எல்லாம் பொண்ணுங்க நடந்து போனாலே பார்ப்போம், சைட் அடிப்போம். இது ஒரு காமனான விஷயம்தான். அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நம்மள சைட் அடிப்பாங்க. இது இயற்கை. ஆண் பால் மேல பெண் பாலுக்கும், பெண் பால் மேல ஆண் பாலுக்கும் காதல் வரணும். ஏன்னா காதல் அப்படின்ற ஒரு உணர்வால தான் இன்னும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம்தான் லவ். இந்த லவ் நம்ம வாழ்க்கையில என்டர் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கலியுக காலத்துல உண்மையான காதல் அப்படின்ற ஒன்று காணாமல் போய் கொண்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் நம்மள லவ் பண்றாங்கன்னா அது லஸ்தா லவ்வான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த டாபிக்கை 2 விதமா பார்ப்போம். ஸ்டெப் 1, ஆண் ஒரு பெண் மேல் காதல் கொள்வது. ஸ்டெப் 2, ஒரு பெண் ஆண் மேல் காதல் கொள்வது. ஃபர்ஸ்ட், ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாகவும் ஆழமாகவும் காதலிக்கிறார் என்பதை அவர் காட்டும் கவனம், மரியாதை, பொறுப்புணர்வு மற்றும் பயங்கரமான சகிப்புத்தன்மை ஆகியவற்றைக் கொண்டு கண்டறியலாம். அவர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார்கள். உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் குறைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் உங்கள் கனவுகளை தங்கள் கனவாக கருதி உங்களை ஊக்குவிப்பார்கள். உண்மையான காதலின் 6 அடையாளங்கள். நம்பர் 1, நிபந்தனையற்ற அன்பு. நீங்கள் எப்படி பேசினாலும் என்ன செய்தாலும் அதை அன்பாக ஏற்றுக்கொள்வார். நம்பர் 2, மரியாதை. உங்கள் கருத்துக்கள், உணர்வுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பளிப்பார். நம்பர் 3, பகிர்தல். தன் சந்தோஷம், துக்கம் மற்றும் எதிர்கால திட்டங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். நம்பர் 4, பாதுகாப்பு. நீங்கள் பாதுகாப்பாக உணர்வதை உறுதி செய்வார். எப்போதும் உங்களை ஆதரிப்பார். நம்பர் 5, தவறுகளை மன்னிப்பது. கோபத்தில் நீங்கள் பேசினாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் அன்பை மட்டுமே பார்ப்பார். நம்பர் 6, வெளிப்படைத்தன்மை. பொய்யோ மறைமுகமோ இல்லாமல் நேர்மையாக இருப்பார். ஒரு ஆண் உங்களை உண்மையிலேயே காதலித்தால் அவர் உங்கள் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக கருதுவார். அதேபோல் காமத்திற்காக காதலிப்பவரை கண்டறியும் முக்கிய 6 அறிகுறிகள். நம்பர் 1, அவசரமான நெருக்கம். பழகிய சில நாட்களிலேயே உடல் ரீதியான நெருக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். உணர்வுபூர்வமான பிணைப்பை விட உடல் சார்ந்த விஷயங்களுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். நம்பர் 2, பரிசோதனை பேச்சு. அடிக்கடி பாலுறவு, உடலமைப்பு அல்லது அநாகரிகமான டபுள் மீனிங் பேச்சுகளை பேசுவார்கள். நம்பர் 3, தனிமை தேடுதல். பொது இடங்களில் சந்திக்காமல் பெரும்பாலும் தனிமையான இடங்களுக்கு அழைக்க முயற்சிப்பார்கள். நம்பர் 4, மனரீதியான பிணைப்பின்மை. உங்கள் வாழ்க்கை, கவலைகள், கனவுகள் அல்லது குடும்ப விஷயங்களில் உண்மையான ஆர்வம் காட்ட மாட்டார்கள். உங்களை பற்றிய ஆழமான தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். நம்பர் 5, எதிர்பார்ப்பு பூர்த்தியானதும் விலகல். காமத்திற்கான தேவை முடிந்ததும் அவர்கள் உங்களிடம் பேசுவதையோ அல்லது சந்திப்பதையோ குறைத்துக் கொள்வார்கள். கோஸ்டிங். நம்பர் 6, உண்மையான அன்பை தவிர்த்தல். காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அதை செயலில் காட்டாமல், எக்ஸாம்பிள் சர்ப்ரைஸ் கொடுப்பது, கஷ்டத்தில் உதவுவது, வார்த்தையில் மட்டும் சொல்வார்கள். காதல் வெர்சஸ் காமம். காதல் என்பது இருமனம் சார்ந்த பிணைப்பு. அது பொறுமையுடன் இருக்கும். காமம் என்பது உடல் சார்ந்த உடனடி ஆசை. அது பொறுமையின்றி இருக்கும். இரண்டாவது, ஒரு பெண் ஒரு ஆணை உண்மையாக காதலிக்கிறாள் என்பதை அவள் உங்களிடம் காட்டும் அதிகப்படியான அக்கறை, நம்பிக்கை, மரியாதை மற்றும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை மூலம் கண்டறியலாம். உங்கள் கஷ்டங்களில் தோள் கொடுப்பது, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குவது மற்றும் உங்களை மாற்ற முயலாமல் அப்படியே ஏற்பது உண்மையான காதலின் அடையாளங்கள். ஒரு பெண் ஆண் மீது உண்மையான காதலை வெளிப்படுத்துகிறாள் என்பதை கண்டறியும் 6 வழிகள். நம்பர் 1, அதிகப்படியான அக்கறை. உங்கள் உடல்நலம், உணவு மற்றும் உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்துவாள். நம்பர் 2, நம்பிக்கை. உங்களை முழுமையாக நம்பி தன் மனதின் ஆழமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வாள். நம்பர் 3, மரியாதை. உங்கள் கருத்துக்கள் மற்றும் முடிவுகளுக்கு மதிப்பளிப்பாள். நம்பர் 4, விட்டுக் கொடுத்தல். சண்டைகள் வந்தாலும் உறவு முறியக்கூடாது என்பதற்காக விட்டுக் கொடுத்து போவாள். நம்பர் 5, நேரம் ஒதுக்குவது. எவ்வளவு வேலையில் இருந்தாலும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவாள். நம்பர் 6, ஆதரவு. உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளை அடைய ஊக்கப்படுத்துவாள். இந்த அறிகுறிகள் ஒரு பெண்ணின் மனதில் உங்களுக்காக உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருப்பதை உணர்த்தும். அதேபோல் ஒரு பெண் ஒரு ஆணை பணத்திற்காக காதலிக்கிறாள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பரிசு பொருட்கள் மற்றும் பணம் மீதான ஆர்வம். நீங்கள் எப்போது அவரை சந்திக்கிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதில் அதிக கவனம் செலுத்துவார். பொருளாதார நெருக்கடியில் விலகல். நீங்கள் பண நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்று கூறினால் அவர் உங்களிடம் பேசுவதையோ அல்லது சந்திப்பதையோ குறைத்துக் கொள்வார். உணர்ச்சிபூர்வமான பிணைப்பின்மை. காதலை விட உங்கள் வசதி மற்றும் சொத்து மீதே அவர் அன்பு காட்டுவார். பலம், பாதுகாப்பு இல்லாமை. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பிடித்திருந்தால் அவள் அவனிடம் பாதுகாப்பாக உணர்வாள்.
ஆனால் பணம் மட்டும் முக்கியம் என்றால் இந்த உணர்வு இருக்காது. எதிர்கால திட்டங்கள். அவர் தன் எதிர்கால திட்டங்களை விவாதிக்கும் போது அது பெரும்பாலும் நிதி சார்ந்து இருக்குமே தவிர உங்களை சார்ந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உள்ள விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஃபேக் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா அதற்காக வருத்தப்படாம அதிலிருந்து வெளியே வந்ததுக்கு சந்தோஷமா இருங்க. உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய தேவயானி உங்களை தேடி கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம்.